வணக்கம். மேற்காசிய போரின் பாதிப்புகளுக்கு மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை பார்த்து கேட்டிருக்கார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, மத்திய அரசு மக்களை நல்லா தான் காத்துட்ருக்காங்க. என்னென்ன பண்ணணுமோ அது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு தேவையான முக்கிய சிலிண்டர்லாம் தட்டுத்தடுப்பாரெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை உங்களை கேட்குறேன் நான், நீங்கள் என்னமோ தமிழ்நாட்டு மக்களை காப்பதா நினைப்பா? கடந்த 5 ஆண்டு உங்கள் ஆட்சியில் தமிழக மக்கள் படும் பாடு கஷ்டம் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. வேறு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பொறுப்புள்ள மாநில அரசாக தமிழகத்தில் கூடுதல் மின்சாரம் நுகர்வோருக்கு யூனிட்டுக்கு ரூபாய் 2 மானியம் என கூறியுள்ளீர்கள். உங்கள் பொறுப்புள்ள அரசை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். 2021 தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மின்சார கணக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியமாக வழங்கப்படும் சொன்னீங்க. ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் கிளம்பி போயிட்டு போகிறீங்க ஒரே தரமாக. இந்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு? இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் என்னடன்னா மத்திய அரசை குறை சொல்கிறீங்க. இக்கட்டான இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு இணக்கமாக பேசுவதை விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போரிலுமா அரசியல் தேவை? ஜெய்ஹிந்த்.